ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு ஒரு சம்பவம் போச்சு. கடைசியாக வந்துட்டு தர்பீஸ் ராஜாங்கம் வின் பண்ண தான் வந்துட்டு அறிவிச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 கேம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் கேம் வந்துட்டு கானா ராஜ்யம் வின் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி 2 கேம் வின் பண்ணதுக்கு 2 வைரக்கல் பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இதன் மூலமாக வந்துட்டு தர்பீஸ் ராஜாங்கம் வின் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் தலா போட்டிக்கு. ஆல்ரெடி சபரி உள்ளே வந்துடுவார். ஸோ இதுலேருந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வருவார். சரிங்களா? இப்போ என்னென்னா, இப்போ இருக்கிற ஆள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா, விஜய் பார்வதி, கனி, சபரி, நம்ம திவாகர், இவ்வளோ தான் இருந்தாங்க. சரிங்களா? சுபிக்ஷா திடீர்னு இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணவொன்னே, அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்னா, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கேட்குறாங்க. தலை போட்டிக்கு நான் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா போன வாட்டி மிஸ் ஆகிடுச்சு, இந்த வாட்டி எனக்கு கண்ணில் வேறு அடி, இதை வச்சுக்கிட்டு நான் என்னென்ன பண்ண முடியுமோ என்னால் பண்ணேன் அப்படின்னு அவங்களோட தரத்து இதை வச்சுருக்காங்க. சுபிக்ஷாவும் ஆசைப்பட்றாங்க. கனி யோசிக்கிறாங்க. வியானா சுபிக்ஷாக்கு தான் போடுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க ஒரு டீம். திவாகர் யோசிக்கிறார். இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கு. சபரி வந்து நான் நிற்கலன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் யாருக்கு போடுவார்னு தெரியல. ஆனால் சுபிக்ஷாக்கு தான் போடுறதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்ருக்கார். இந்த நேரம் பார்த்து என்ன ஆகுதுன்னா, எஃப்ஜேவும் சாண்ட்ராவும் அங்கேருந்து வராங்க. எஃப்ஜே, சாண்ட்ரா, அரோரலாம் இவங்க பிடிக்கல இந்த ஆட்சின்னு சொல்லிட்டு அங்கே கேமை மற்றதும் போயிட்டு இப்போ குட்டையை குழப்பறதுக்கு வராங்க. அங்கேருந்து வந்து நாங்கள் வந்துட்டு இங்கே இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எஃப்ஜே வந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு கேப்டன் இதுக்கு. அப்போ நம்ம விஜய் பார்வதி சாதுரியமாக வந்துட்டு அவங்க ஓட்டத்துக்கு சுபிக்ஷாக்கு போட்டு கடைசியில் வந்துட்டு சுபிக்ஷா தான் வின் பண்ணாங்க. எஃப்ஜே மூஞ்சில் கரிய பூசின மாதிரி ஆச்சு. ஸோ என்ன தான் வந்து எஃப்ஜே வந்துட்டு எவ்வளவோ அந்த குந்தகம் விளைப்பாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கோழி முட்டுறது, அதுக்கப்புறம் சகுனி வேலை பார்த்து நரி வேலை பார்த்து அதை வந்து கெடுக்குன்னு நினச்சாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கிடச்சிருக்கு. ஆனால் விஜய் பார்வதிக்கு கிடைக்காம போயிடுச்சு. இவங்க சப்போஸ் இல்லைனா கூட ஏதாவது பேசி கூட வாங்கியிருப்பாங்க போல இருக்குது விஜய் பார்வதி. ஆனால் எங்கே அங்கே கொடுக்கறதுக்கு மனசே இல்லையே. கனி யோசிக்கிறாங்க, ஆனால் விஜய் பார்வதி கொடுக்கணும் மைண்டு வரல. திவாகர் அதுக்கு மேலே பச்சவந்தியாக இருக்கார். இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்துன்னு இருக்கார். சபரியை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியில் விஜய் பார்வதிக்கு திரும்பவும் வந்து தலை போஸ்ட்டில் நிற்கக்கூடிய சான்ஸ் போச்சு. சரி, இப்போ வந்து சுபிக்ஷா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.